ரோசா, என்ன ஓன் ஜமீன்ல இருந்து ஆள் வரல, ஏன் ஜமீன்ல இருந்து ஆள் வரல, என்ன ஆச்சு? டென்ஷன் ஆகாதீங்க, சொல்லிருக்கேன் வந்துருவாங்க. ஐயோ. டேய் அழகுராசா, இங்க வாடா. சார், என்னடா யாரையுமே காணா? ஜமீன்ல சொன்னியா இல்லையாடா? சொல்லிட்டேன் சார், நேரத்துக்கு வந்துருவாங்க. சார், ஜமீன் வந்தாச்சு. இறங்க ஜமீன். வாழ்க ஜமீன், வாழ்க ஜமீன், வாழ்க ஜமீன், வாழ்க ஜமீன், கும்பரங்க ஜமீன். அப்பா அப்பா எப்படி பாருக்கீங்க? என்னப்பா அது இப்படி கருத்து விட்டாயே? நீ ஜமீனில் இருந்த பொழுது தக்காளி பழம் போல் தளதள என்று இருந்தாயே. அப்பா எதாந்தாலும் உள்ள போய் பேசிக்கிறப்பா. வெயில் நீங்க கருத்துருவீங்க. வாங்க 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 வாங்க. ஆமாம், நம் ஜமீன் சம்பந்தி இன்னும் வரவில்லையா? எல்லாம் வந்துருவாங்கப்பா, பொறுமையா இருங்க. ரோசா ரோசா ரோசா, ஏடா நீ கேட்ட மாதிரி கூப்பிடுற? அண்ணி அண்ணி, சின்ன ஜமீன் கூப்பிடுறாரு. வருகல வரிசி வருக. மகனே, யார் இந்த மங்கை? இவதாப்பா நான் கட்டிக்க போற காதலி. நம்ம ஜமீன் கிரீடத்தை அலங்கரிக்க போற அமுது. என் கனவு கண்ணி. நம்ம ஜமீன் பெருமையை காப்பாத்த போற இளவரசி. அப்படியா ராஜா? மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே, சீரோடும் சிறப்போடும் வாழ்வாயாக. மகனே பூபதி, நம் ஜமீன் சம்பந்தியை வரவேற்க மேலதாளத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டாயா? மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் ஃபேமிலி வரும்போதே ஆரவாரத்தோட தான் வருவாங்க. மகனே என்னது? அதானப்பா தெரியல. இதே அங்க போறா. குனிகி நமக்கு என்ன போச்சுன்னு நீ பாத்துக்க. காட்டை விட்டு வேலைக்கு போட்ட. காட்டு கோழி மாதிரி முட்டை போட்டு அங்கேயே சுத்தின்னு இருப்பேன். இப்ப காடு காஞ்சு போச்சு, மலைக்கு அடியிலே கருகி போச்சு. உடம்பு மாதிரி இருந்தேன், இப்ப உடம்பு தேஞ்சு தேவாங்கா தொங்கிக்கிட்டு இருக்குது. அவங்கிட்ட போய் பேசிட்டு ஒண்ணுமே புரியலையே. பல்லா குலப்பிக்கு அவ கேரா காட்டுக்குள்ளியா நான் ஸ்டேஷனுக்குள்ள என்னடி இது? இவன் உன்னை குனிக்கு மகளங்கிறான், நீ நம்ம பெல்லாங்கிற. இந்த கூட்டத்துக்கு உனக்கு என்ன உறவு? என்ன உறவு? கருப்பன் குனிக்கு மேலே கைய வச்சுட்டான். பந்துனா பாஜுக்கு புஜ்ஜுடோ. ஆமா சொல்லு. குருவிச்சுரமா சுட்டு போடுற. சுச்சரோ என்ன துப்பாக்கி சத்தம்? என்னை காப்பாத்துங்கம்மா. குருவி விசுற மாதிரி சுடுவேன்னு சொல்லி அவன் கையில துப்பாக்கி தூக்குறான். உன்னதானே? அப்ப சுட்டலாங்களா? ஏன் இந்த சுடணும்? யார் நீங்க எல்லாம்? யாரா? அம்மா கிட்ட நீட்டுற விசிட்டிங் கார்டு. என்ன கிட்ட வராதீங்க, எங்க ஆளுங்க சுடுறாங்க. போயிடுங்க போயிடுங்க. பா கேரா ஆப்ரே ஆப்ரே. என்ன ஆப்ரே பாப்ரே? பாருங்க, நாங்க கொலை செஞ்சா மன்னிப்போம், கொள்ளை அடிச்சா மன்னிப்போம். ஆனா எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சா சுட்டு பொசிக்கிடுவோம். சுடுங்கடா, சுட்டு போடுங்க. அப்பா அவசரப்பட்டு சுட்டுடாதீங்க, இவர்தான் என்ன கட்டிக்க போறவரு. என்னம்மா குனிக்கி தலைமையில கல்ல தூக்கி போட்டுட்டு காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கிறான் இந்த கருப்பை. இவனா எனக்கு மருமக புள்ளே. நம்ம சாதி சனத்திலே ஒரு நல்ல பையனை பார்த்து நிச்சயம் பண்ணலாம்னு வந்தோம். இப்படி பண்ணிட்டியம்மா. மாமோ, இவ என்ன ஜாதியோ? இவர் ஒண்ணு குறைஞ்ச ஜாதி இல்ல, இவரும் ஜமீன் தான். அடி பாவி, இவ்வளவு காலமா என்ன ஏமாத்திட்டியே. எதுக்கு எடுத்தாலும் குருவி சுடுற மாதிரி சுட்டு பொசிக்கிறேன் சொன்னியே, அது இதுதானா? மாட்டிக்கிறதா ஒப்பனா? குனிக்கி கருப்பனை கடாசிட்டு இப்படி வா. ஏட்டம்மா, எந்த ஊர் போனாலும் டிக்கெட் எடுக்காத அந்த கூட்டத்தை ஜமீன் பெறமன்னு சொல்லி அநியாயமா என்கிட்ட போய் சொல்லிட்டாமா இவ. அட பாவி, ஏயா நான் இந்த ஜாதின்னு தெரிஞ்ச உடனே நீ இப்படி புலம்புறியே? அப்படின்னா நீ என்ன காதலிக்கல, என் அந்தஸ்து தானே காதலிச்சிருக்கிற. பொடி பொடி பொசகட்டவளே. ஜாதி நடி பெரிய ஜாதி. தான் ஜாதியை வெளியே சொல்றதே கேவலம் நினைச்ச பத்தியா? அதுதாண்டி கேவலம். ஜாதி மதம் பாக்குறவன் மகேந்திர பூபதி. இப்பவும் சொல்றேன், நான் உன்னத்தான் காதலிக்கிறேன். மகனே பூபதி, என்னையா நீ இவளை காதலிக்கலாம், ஆனால் இவளை மருமகளாக ஏற்றுக்கொண்டு ஜமீன் அந்தஸ்தை என்னால் குறைத்துக் கொள்ள முடியாது. உனக்கு இந்த காக்கி சட்டையும் வேண்டாம், காதலும் வேண்டாம். வா போகலாம். அப்பா, நீங்க வேற அடிக்கடி இடையில லூசு மாதிரி பேசாதீங்கப்பா. இப்பொழுது என்னை பார்த்தால் உனக்கு அப்படித்தான் தோன்றும். வா போகலாம். அப்பா புலிகி, நீ இந்த சோமாரி கூட்டத்துக்கு வாக்கப்பட்டா ஆயுசு பூரா சோத்துக்கு பதிலா சுக்காங்கீரை தான் திங்கணும். இப்படி வா. இப்படி அரே ஊத்துக்குழி ஊத்தவாயா. என் பொண்ணு நீ தயவு பண்ணி கட்டிக்கோ. காரையார் கடுகுமலையிலே கால் பங்கே எழுதி வச்சு 4 புனுகு பூனையும் தர்றேன். புனுக பிதிக்கி பொழப்ப நடத்திக்கோ. சரி.
பூபதி ரோசா நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன பிரச்சனை? பஞ்சவர்ணம் மோட்டார் பிளேஸ் மேடம். என்னது அம்மா? ஐயா தப்பா. ஓ, ஜாதி பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் தாய், குல்லாக்காரன் பெரிய ஜமீனா எங்களை ரொம்ப கேவலமா பேசுறான். நீங்களே சொல்லுங்க. கொலை செஞ்சான், கொள்ளை அடிச்சான், கற்பழிச்சான், திருடினா, அப்படி இப்படின்னு எங்க சாதி சனங்க மேல கேச போட்டு எப்போது போலீஸ்ல உள்ள தள்ளி இருக்கீங்களா? நாங்களா கேவலமானவங்க? வளர்ந்தவா வாய வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுறீங்க. சரிங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ண பூபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க. முடியாதுங்க. ஐயா பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி அம்மா முடியும்? ஒன்றுமில்லாத இந்த கூட்டத்திற்கே இவ்வளவு திமிர் இருந்தால் பரம்பரை ஜமீன் எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? உன் ஜமீன்ல சரி, தீய வைக்க உங்க சம்மதத்தோட இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது இப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இன்ஸ்பெக்டரா சட்டப்படி சொல்றேன், இவங்க 2 பேரும் மேஜர். இவங்க சேர்ந்து வாழறதை யாராலையும் தடுக்க முடியாது. இனி நேரடியா கல்யாணம் தான். யாராவது தடுத்தீங்க, ஷூட் அட் சைட் ஆர்டர் தான். பஞ்சவர்ணம், மாலை கொண்டு வா. ரெடியா இருக்கு மேடம். போங்க போங்க. ஐயோ, ஏன் அலையற? உனக்கு தான். பிரபா, மாலை எடுத்துட்டு வா. மேடம், இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியும் நல்லபடியா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம்.